அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நாங்கள் எங்களுடைய செம்மணிலே நடக்கும் போராட்டத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் அந்த செம்மணி போராட்டத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் நடத்தும் போராட்டத்தை இன்னும் சில நிமிடங்களிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய 30 ஆண்டுக்கு மேலான போராட்ட காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான எங்களுடைய உறவுகள் கொல்லப்பட்டன, காணாமலாக்கப்பட்டன. இந்த ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே தற்பொழுது நாட்டிலே நிலவரம் இருக்கின்றது. விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்கள் தாண்டியும் இன்னும் நீதி இல்லாத நிலையிலே இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்திலே பலர் பதிஞ்சிருந்தாலும் கூட காணாமாக்கப்பட்டவர்களுக்கான விசாரணைகள் ஒழுங்காக ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களுக்குள்ளே வடக்கு கிழக்கிலே பல பிரதேசங்களிலே மனித புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடத்திலேயும் கூட கொக்கு தொடுவாய் பிரதேசத்திலே அந்த மனித புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கான விசாரணைகள் சரியான முறையிலே நடத்தப்படவில்லை. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த மனித புதக்குழிகளை பற்றி ஆராய்வதற்கோ இல்லாட்டி அதிலே என்ன நடந்திருக்கின்றது, அந்த DNA பரிசோதனையாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை செய்வதற்கு தவிர இந்த ஃபொரன்சிக் டெஸ்டிங் என்று சொல்லப்படும் இந்த டெக்னாலஜி இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியான அந்த வளங்கள் இலங்கை அரசாங்கத்தின் கையிலே இல்லை. இது மிராக் ரஹீம் என்று அழைக்கப்படும் ஒரு நிபுணர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார். அவ்வாறான ஒரு நிலையிலே இதுக்கு சர்வதேச ரீதியான உதவிகளை எடுத்தால் மாத்திரம்தான் இந்த மனித புதக்குழிகளிலே எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தாய்மார் வீதியிலே போராட்டம் செய்கிறார்கள். இந்த காணாமாக்கப்பட்டவருக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்திலே மனித புதக்குழிகளிலே ஒரு சிலர் கண்டெடுக்கப்பட்டார்கள் சொன்னால் அந்த காணாமாக்கப்பட்டவருடைய பட்டியலில் இருக்கிறவர்களாக கூட இவர்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லி அதை தொடர்புபடுத்தக்கூடிய வகையான இந்த ஃபொரன்சிக் ரீதியான தொழில்நுட்பம் இலங்கை அரசாங்கத்திலே இல்லை. இதே போலதான் 99ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயும் கூட ஒரு சில மனித புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரியினுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள். இந்த விடயத்துக்கு தங்களுக்கு தொழில்நுட்பம் இல்லை. அந்த வகையிலே எதிர்வரும் நாட்களிலே ஐநா மனித உரிமைக்கான ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு பூராவும் நாங்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபடுவதற்காக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாங்கள் மட்டக்களப்பு ஓந்தாச்சிமடம் கோட்டை கல்லாறு இணைக்கும் இந்த பாலத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அதை ஆரம்பித்து இந்த போராட்டத்தினூடாக எங்களுடைய ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்துக்கு இதை எடுத்து சென்று இந்த போராட்டத்துக்கான ஒரு சர்வதேச விசாரணையை கோர வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு. நாங்கள் எங்களுடைய இந்த ஒந்தாச்சிமடம் கோட்டைக்கல்லாறு இல்லாடி களுவாஞ்சிரி பிரதேசத்திலே வசிக்கிறவர்கள் இந்த போராட்டத்திலே எங்களுடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Water.
அப்படியே நீங்க பாலத்துல வந்தமா அண்ணா கொஞ்சம் வா உள்ள வாடு உள்ள நில்லுங்களா கொஞ்சம்
Bandung, 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 bandung,
வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் மனித புதைகுழிக்க 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 நீதி வேண்டும் செம்மனுக்கு 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மனுக்கு நீதி வேண்டும் செம்மனுக்கு நீதி வேண்டும் செம்மனுக்கு நீதி வேண்டும் செம்மனுக்கு நீதி வேண்டும் மனித புதைகுழிக்கு நீதி வேண்டும் புதைகுழிக்கு நீதி வேண்டும் மனித 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 புதைகுழிக்கு நீதி வேண்டும் புதைகுழிக்கு நீதி வேண்டும் புதைகுழிக்கு நீதி வேண்டும் புதைகுழிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் புதைகுழிக்கு 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படியே சொல்லுங்க. அது சாருக்கான படி வா
Selection. Vinone. Better than you can arrange the Vinone. Better than the கொஞ்சம் அந்த எடுத்தாக்க தள்ளி தள்ளி நின்றாடல்ல உள்ளுக்குள்ள போங்க அப்படியே இங்க ஓரமா பொது போக்குவரத்து jaga pada kaitan maling aja. நீதி வேண்டும்.
ஆணையாளரே 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 செம்மணி புதைகுழிக்கு செம்மணி புதைகுழிக்கு செம்மணி புதைகுழிக்கு செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் హలో ఆవిడ దిగుతావా నేను வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 ஆரம்பி விதிக்கு நீதி வேண்டும் ஆரம்பி விதிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆரம்பி விதிக்கு நீதி வேண்டும் மாணவி விதிக்கு நீதி வேண்டும் கட்டிப்பாளையம் 1987 பாடசாலையில் நடந்த கொலைக்கு நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் விதிக்கு நீதி வேண்டும் 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 ஆரம்பி விதிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் 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 சர்வதேசமே நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆணையாளரே நீதி வேண்டும் ஆணையாளரே நீதி வேண்டும் மனித உரிமை ஆணையாளரே 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 வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 சர்வதேச நியாயம் வேண்டும் வேண்டும் சர்வதேச நியாயம் 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 வேண்டும் பதில் சொல் ஆணையாளரே பதில் சொல் ஆணையாளரே பதில் சொல் ஆணையாளரே பதில் சொல் ஆணையாளரே பதில் சொல் மனித உரிமை 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 ஆணையாளரே பதில் சொல் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மக்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் மக்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் மக்களுக்கு நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணிக்கு 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 நீதி வேண்டும் செம்மணிக்கு
அனைத்து படுகொலைக்கும் 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 பதில் சொல் ஆணையாளரே ஆணையாளரே பதில் சொல் 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 நம்மளுக்கு நீதி வேண்டும் 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 மக்களுக்கு நீதி வேண்டும் மக்களுக்கு நீதி வேண்டும் நம்மளுக்கு நீதி வேண்டும் நம்மளுக்கு நீதி வேண்டும் மக்களுக்கு நீதி வேண்டும் 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 நீதி 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 வேண்டும் வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு ரவீந்திரநாத்துக்கு கல்முனை படுகொலைக்கு வீரமலை படுகொலைக்கு வேண்டும் 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 ஆணையாளரே ஜோசப் பராஜசிங்கமுக்கு ஜோசப் பராஜசிங்கமுக்கு ஜோசப் பராஜசிங்கமுக்கு வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு ரவீந்திரநாத்துக்கு ஜோசப் பராஜசிங்கத்துக்கு ஜோசப் பராஜசிங்கத்துக்கு விஜய்க்கு மாதேம்பல் அம்மையாவுக்கு வேண்டும் 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 வேல்முரு மாஸ்டருக்கு வேல்முரு மாஸ்டருக்கு ஆரேபதி விஜய்க்கு ஆரேபதி விஜய்க்கு இசைப்பிரியாக்கு இசைப்பிரியாக்கு திருச்சாந்தி படுகொலைக்கு வேண்டும் நௌகடி படுகொலைக்கு வேண்டும் நௌகடி படுகொலைக்கு வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலருக்கு வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலருக்கு பல்கலைக்கழக
இலங்கைக்கு வருகை தர இருக்கும் மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலேயும் சரி கிழக்கு மாகாணத்திலேயும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குடி விவகாரம், அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குடி விவகாரம், அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை, சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மணியிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த 2-3 நாட்களாக 22ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள், அத்தோட பொதுமக்கள், பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துடைய நோக்கம், நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதுடைய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வுகளிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வடக்கு கிழக்கு தமிழ் தாயகத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாச்சிமடம் கோட்டைக்கல்லாறு பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். අද දවසේ කෝට්ටෙකල්ලාරු ඕන්තාච්චිමඩම් පාලමේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ඉක්ුත් දින කීපයේදී එළඹෙන දින කීපයේදී ශ්‍රී ලංකාවට පැමිණ සිටින UN හයි කමිෂනර්ගේ අවධානය යොමු කිරීම පිණිස යාපනයේ දිස්ත්‍රික්කයේ චෙම්මනි ප්‍රදේශයේදී දවස් 3ක් එක දිගට උද්ඝෝෂණයක ජනතාව නිරත වෙනවා. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ උද්ඝෝෂණය නිරත වෙන ජනතාවට ජනතාවගේ ඒ උද්ඝෝෂණයට අපේ සහයෝගය තියෙන බව ප්‍රකාශ කරන්න මඩකලපුව අම්පාර දිස්ත්‍රික්කයේ ඒකාබද්ධව ඉලංගයි தமிழரசு கட்சி පක්ෂය අද ඕන්තාච්චිමඩම් කෝට්ටෙකල්ලාරු පාලමේ මේ උද්ඝෝෂණය ආරම්භ කරලා තියෙනවා. මේ උද්ඝෝෂණය තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ UN Human Rights Commissionerගේ අවධානය ශ්‍රී ලංකාව තුළ සිදු වුණු human rights violation එහෙම නැත්නම් මානව හිමිකම් උල්ලංඝනය වීම විශේෂයෙන්ම මේ චෙම්මනි ප්‍රදේශයේදී හඳුනාගෙන තියෙන මිනිස් සැකසැකිලි පිළිබඳව ජාත්‍යන්තර පරීක්ෂණයක් අවශ්‍යයි. මොකද ශ්‍රී ලංකාව තුළ ෆොරෙන්සික් ඩිපාර්ට්මන්ට් එකට මේ පරීක්ෂණය කරන්න අවශ්‍ය එක්ස්පර්ටිස් නැති බව අපි දන්නවා. ඒක නිසා පැමිණෙන මේ UN හයි කමිෂනර්ගේ අවධානය මේ කාරණාව පිළිබඳව යොමු කර ගැනීම සඳහා තමයි මෙම උද්ඝෝෂණය ඉලංගයි தமிழரசு கட்சி පක්ෂය අද අපි ලෑස්ති කළා තියෙන. ඒක නිසා විශේෂ වශයෙන් රජයටත් කියනවා මේ මිනිස් සැකසැකිලි පහර දීලා නැතිලා තියෙන ජනතාව, සමහර දරුවන් මාස 3ක් පමණ වයසක දරුවන් පහර දීලා මැති මැරලා තියෙන බව මේ හියුමන් ස්කෙල්ටන්ස් වලින් දකින්න පුළුවන්. ඒක නිසා මේකට සාධාරණත්වයක් ඉෂ්ට ගන්න කියලා තමයි මේ උද්ඝෝෂණය කරන්නේ. அண்மையில் யாழ்ப்பாணம் செம்மணியில் புதைக்குழி அகழ்வு நடைபெற்ற போது, குறிப்பாக சிந்துபாத்தி மயானத்தில் புதைக்குழி அகழ்வு நடைபெற்ற போது 19 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த 19 எலும்புக்கூடுகளில் 3 எலும்புக்கூடுகள் சிறு குழந்தைகள் அல்லது சிறுவர்களுக்குரிய எலும்புக்கூடுகளாக காணப்பட்டன. ஆகவே இந்த நிலையில் நாங்கள் சர்வதேச ரீதியாக எங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டிய நிலையில் இன்று நாங்கள் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நிற்கின்றோம்.
அதாவது பொங்காட்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் இன்று நிற்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் அதாவது வால்கர் டக் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார். அவர் இந்த படுகொலை சம்பந்தமான புதைகுழி பற்றிய விடயங்களை தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். கடந்த கால 30 வருடகால யுத்தத்தின் போது செவ்வணி புதைகுழி போன்று பல புதைகுழிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் கொக்கு தொடுவாய் என்று சொல்லலாம். அதேபோன்று சத்திரகொண்டார் வந்தாரமுலை பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டது, மகிழத்தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது, கொக்கட்டிச்சோலையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது, அதேபோன்று மயிலந்தனையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது, உடும்பன்குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது. இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும். மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தயவு செய்து மனிதாபிமானத்தோடு மனித உரிமை மீறிய அந்த கொடியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உள்நாட்டு பொறிமுறை என்பது 30 வருடங்கள் காலங்களாக உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது. எனவே சர்வதேச பொறிமுறை மூலமாகத்தான் நீதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்றது. எனவே தயவு செய்து எங்களுடைய மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், நாங்கள் உண்மைக்காக போராடுகின்றோம், நீதிக்காக போராடுகின்றோம், புதைந்து கிடக்கின்ற நீதியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்றோம். எனவே இன்றைய தினம் செம்மணியில் அந்த புதைகுழி சம்பந்தமான போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் இன்று பொங்காட்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் இன்று நாங்கள் தீப்பந்தங்களை ஏந்தி எங்களுக்கு வெளிச்சத்திற்கு இந்த உண்மைகள் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றோம். ஆகவே தயவு செய்து மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். Chairman.